ஓம் நம சிவாய நமவம் ஆத்ம குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் 18 சித்தர்களே போற்றி 51 மகான்களே போற்றி 63 நாயன்மார்களே போற்றி 12 ஆழ்வார்களே போற்றி கோடான கோடி ஜீவ சமாதியில் இன்றும் பிரவாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகளே போற்றி போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவது என்றால் 21/5/2024 இன்று செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள், அம்பாளுக்கு உகந்த நாள். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் என்றால், குற்றாலத்தில் நடந்த ஒரு 16 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் குழந்தையை அந்த கங்காதேவி உயிர் பலி வாங்கியது எதற்கு? இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அன்பே சிவம். அன்பு ஆத்ம சொந்தங்களே, கவனக்குறைவா காரணத்தினால்தான் இந்த ஒரு பேரழிவு ஏற்பட்டது என்று தான் என்னுடைய கருத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி கவனக்குறைவு என்றால், தென்காசி பருவமழை அதிகமாக வர வாய்ப்புள்ளதால் நான் 12/5/2024 அன்று என் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தேன். தென்காசி மாவட்டத்தில் வாழும் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அங்கு கனமழை வர இருப்பதனால் அலை வராதமில் அணை போடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். அதே போல அரசாங்க ஊழியர்களும் வனத்துறையினர்களும் பேராடர் இந்த மழையின் பேரழிவை கண்டறிந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த அரசு ஊழியர்களையும் அரசாங்கம் அறிவித்து கொண்டே இருக்கின்றது. தென்காசியிலே கனத்த மழை வர இருப்பதனால் அங்கே குளிக்க செல்வதற்கு பொதுமக்களுக்கு தடை விதித்திருந்தார்கள். அதையும் மீறி நாம் சென்றது நம் தவறு. அதுவும் இல்லாமல் அங்கு இந்த மழை தண்ணி அதிகமாக நீரோட்டம் பெருக்குவதனால அங்கே எல்லாம் பார்க்க போனால் பாசைகள் பிடித்திருக்கும். ஒரு சில இடங்களிலே அந்த பாசை வழுக்க ஆரம்பிக்கும். அப்படியாப்பட்ட இடத்துல நாம் குளிக்கும்போது எப்படியாப்பட்ட பயில்வானும் கணம் தவறினால் மரணம் நிச்சயம் என்பது போல் இது நடந்த சம்பவம். அங்கு அவரின் சித்தியும் அழுததை பல நெஞ்சங்கள் ஒடுக்க செய்தது. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, நேற்று வரையிலும் முந்தா நேற்று வரையிலும் அதற்கு முந்தைய நாள் வரையிலும் போன வாரம் வரையிலும் போன 15 நாளுக்கு முன்னையும் போன மாதத்துக்கு வரையும் அந்த 16 வயது இள சிறுவன் என்னென்னவோ நினைத்து கற்பனையோடு வாழ்ந்திருக்கலாம். தன்னை பெற்று வளர்த்த தாய் தந்தையும் பல கற்பனைகளோடு அந்த குழந்தையை வளர்த்திருக்கலாம். ஆனால் இயற்கை சீற்றம் சிறிய நேரத்திலேயே அந்த குழந்தையின் உயிர் பலி வாங்கிவிட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த இயற்கை சீற்றம் நம்மளுடைய விரோதியோ பகையாளியோ அங்காளியோ பங்காளியோ அல்ல, நம்முடைய கவனக்குறைவால் தான் இதெல்லாம் ஏற்பட இருக்கிறது. இரண்டு ஆத்ம சொந்தங்களே, அன்று கொஞ்சம் கவனமாக முன்பகுதியிலே குளித்து சென்றிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மழைக்காலங்களிலே சுற்றுலா செல்வதை அதிகமான மக்கள் தவித்திருக்கலாம். இருந்தாலும் இந்த வெப்ப தாக்குதல் தாங்க முடியாத இருப்பவர்கள் சுற்றுலா சென்றீர்கள். பள்ளி கல்லூரி விடுமுறை இருப்பதனாலையும் பல பேர் சென்றீர்கள். ஆனால் கவனம் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டு இருக்கும். கவனக்குறைவால் தான் இன்று அந்த 16 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் ஆண் குழந்தை அந்த ஜலத்துக்கு பலியானார். இதை நினைத்து பாருங்கள். அவங்க வீட்டில் எத்தனை கற்பனையோடு அந்த குழந்தையை வளர்த்திருப்பார்கள். அவன் சென்று சாயங்காலம் நல்லபடியாக வீட்டுக்கு வருவான் என்று பெற்றவர்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். அந்த குழந்தையை அழைத்து வந்த தன்னுடைய சித்தி கதறியது அனைவர் நெஞ்சையும் பதற செய்தது. எந்த ஒரு விஷயங்களையும் இருப்பதற்கு முன்பே நாம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இழந்த பிறகு
நாம் எவ்வளவுதான் மாண்டு மாண்டு அழுதாலும் மாண்டவன் வரப்போவதில்லை என்பதற்கு உதாரணம்தான் அன்று நடந்த குற்றால நீர் பேரழிவு. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அதிகமான கவனம் கொள்ளுங்கள். எங்கே சென்றாலும் அதற்கென்றே உங்களுக்கு விரோதிகள் கிடையாது. அரசாங்கம் அவர்கள் அங்கே செல்வதற்கெல்லாம் தடை விதித்தும் நீங்கள் ஏதோ அவர்கள் உங்களுடைய பகையாளியாக நினைத்து அவர்களுக்கு தெரியாத வழியில் சென்றால் அந்த பேரழிவு உங்களுக்குத்தான், அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு, அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு அவர்கள் விசுவாசமாக இருந்து பல அறிவிப்புகளையும் பல கவனத்தையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதையும் மீறி சென்றவர்களுக்குத்தான் இந்த பேரழிவு. மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இந்த பதிவு போடும்போதே ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறது. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இருந்தாலும் நான் இதை பற்றி பேச வேண்டும். ஏனென்றால் மீடியோஸ், அதாவது பொது ஒரு மீடியோஸ்க்கு வந்துட்ட பிறகு இதை பற்றி பேசி ஆகணும் என்பதற்காகத்தான் பேசுகிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இனியாவது கவனமாக இருங்கள். அதே போல் அதே தென்காசி மாவட்டத்திலே இந்த ஹெவி கரண்ட் செல்லுகிற இடத்துல மாடி வீடு கட்டியிருந்திருக்காங்க. அந்த மாடி வீட்டில் 2 குழந்தைகள் விளையாடி இருந்திருக்கு. அந்த குழந்தைகள் விளையாடுவது பெற்றவர்கள் கவனக்குறைவாக காரணத்தால் அந்த குழந்தைகள் மழை காலங்களிலே அந்த குழந்தை விளையாடி தன்னுடைய கை அந்த வயர் மேலே விழுந்து ஒரு குழந்தை ஸ்பாட்டிலே இறந்து விட்டதாகவும் மற்ற ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலிலே உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிந்து கொண்டேன். இதுவும் மனம் வருத்தமாக உள்ளது. அந்த குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து கொள்கிறேன். முதல் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அங்கேயும் மின்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு அதிகமான முறையில் எச்சரித்ததாக சில ஊடகங்கள் கூறுகிறது. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, நம்முடைய நல்லதுக்காகத்தான் எல்லாம் பொது துறைகளில் இருப்பவர்களும் பேசுகிறார்கள். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இன்று உங்கள் வீட்டில் இழந்த பேர் இழப்பு சாதாரண இழப்பல்ல. ஏதோ உங்கள் வீடை இழந்து விட்டால் மீண்டும் அந்த வீட்டை கட்டி கொள்ளலாம். பொருள்கள் இழந்திருந்தால் மீண்டும் அந்த பொருள் வாங்கி கொள்ளலாம். பல விஷயங்கள் இழந்திருந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இழந்ததோ உயிர் சேதம். அந்த 2 குழந்தைகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் என்பது நினைக்கும் போது தான் அதிகமான மனம் வருத்தமாக இருக்கிறது. அதிகாரிகளின் கவனக்குறைவும் இருக்கிறது. அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். பொதுமக்கள் கடைப்பிடிக்காதது முதல் தப்பு. மீண்டும் அந்த அதிகாரிகள் அங்கே ஹெவி வாட்ஸ் போகும்போது அங்கே என்ன பண்ணியிருக்கணும், அந்த பிளாஸ்டிக்கல் சொல்லக்கூடிய பொருந்தக்கூடிய பைப்பை பொருந்திருக்கணும். அது அவர்கள் செய்யாதது அவர்களுடைய கவனக்குறைவும். அவர்கள் கடமைக்காகத்தான் கடமைகள் செய்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்காக, அவர்களுக்கு வருமானத்திற்காக அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அதுவும் அரசாங்க வேலைத்தான் வேணும் என்று டிமாண்ட் வைக்கிறார்கள். அரசாங்க வேலை கிடைத்துவிட்ட பிறகு இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்து விடுகிறார்கள். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இனியாவது அடுக்கு மாடியில் இருப்பவர்கள் ஈபி உடைய கம்பி மேல் சென்றிருந்தால் இது சிறிய லைன் தான், பெரிய லைன் தான் என்று சொல்லாதீர்கள். அதை கவனமாக அலாட்சியமாக இருந்து விடாதீர்கள். கவனம் தேவை. சிறிய லைனாக இருந்தாலும் பெரிய லைனாக இருந்தாலும் நம்முடைய நேரம் கெட்டு இருந்தால் அதுவே நமக்கு ஆபத்தில் முடியும் என்று மன வருத்தத்துடன் இந்த பதிவினை போடுகிறேன். அதேபோல் இன்று நடந்த ஒரு முக்கிய அறிவிப்பையும் சொல்லிக்கொள்கிறேன். ஆவணைக்கொலை, ஜாதி சண்டை, ஜாதி காதலித்த 2 காதலர்கள் இன்று சென்று உணவகத்திலே அவர்கள் உணவெடுத்துக்க சென்றிருக்கும் போது இருசக்கர வாகனத்திலே யாரோ 2 முகக்கவசம் அணிந்து வந்து அவர்களை பார்வையிட்டு போனதாகவும், பிறகு காரில் முகமூடி அணிந்திருந்தவர்கள் வந்து காதலி முன்பே காதலனை சாராமரியாக பொது தளத்தில் வைத்து பொதுமக்களுக்கு முன்னிலையிலே
ஆவணக்கொலை செய்திருக்கிறது மிகவும் மனசுக்கு வருத்தமாக உள்ளது. ஏன் இப்படி நடக்கிறது என்றால், நான் ஒன்றே ஒன்று, என் பொது கருத்தும் இது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கும் என்பதற்கு நான் ஒன்றை பதிவிடுகிறேன். இதற்கு எல்லாம் ஒரே காரணம், இந்தியா சட்டம் வலுவில்லை என்பது தான். அதாவது இன்று கொலை செய்து விடுகிறான், நாளை ஜாமீனில் வந்து அழகாக சுற்றுகிறான். அவனது எந்த தவறும் இல்லை. ஆனால் கொலை செய்து உயிரிழக்கப்பட்டவர் மீண்டும் வரப்போவதில்லை. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இந்த பதிவு கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராகிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த ஒரு பதிவு, இது முக்கியமாக நீதித்துறைக்கும் இந்த பதிவு போய் சேர வேண்டும். நம்முடைய இந்திய சட்டம் வலுவில்லாதனால தான் பல ஆவண கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அந்த வீட்டில் நடந்த அந்த பேரழிவையும் யாராலையும் ஈடுகட்ட முடியாது. எவ்வளோ ஒரு கொடூரம்! பப்ளிக்கில் வைத்து பொது ஸ்தலத்தில் சாராமாரியாக உணவு எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது காதலின் முன்னையே சாராமாரியாக வெட்டி வீழ்த்தி உள்ளார்கள், ஆடு மாடா போல. இது இந்தியாவின் சட்டத்தை நினைக்கும் போது மக்களுக்கு அதிகமான பயம் வந்துள்ளது. நீதித்துறை, காவல்துறை, அரசியல் துறை இணைந்து இந்தியாவின் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக நானும் என் கருத்தை வைக்கிறேன். இந்த ஆணவ கொலை எல்லாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் பொதுமக்களுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாகவும் இது ஒரு பயத்தை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இது உள்ளது என்று என் பொது கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை ஒரு நல்ல பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகம்மா. அன்பு ஆத்ம சொந்தங்களே, பதிவினை பாருங்கள். நல்ல கருத்தாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரிவித்து கொள்ளுங்கள். இது விழிப்புணர்வாகத்தான் நான் இந்த பதிவினை போடுகிறேன். ஏனென்றால் 4 பேருக்கு இந்த பதிவு ஒரு பயனாக இருக்கட்டும். வீட்டு மேலே ஏதாவது கரண்ட் வயர்கள் இருந்தால் ஈரத்துணி காய வைப்பதை தயவுசெய்து தடுத்து கொள்ளுங்கள். அது எட்டும் அளவிற்கு எந்த ஒரு இரும்பு கம்பியும் காப்பர் கம்பிகளையும் மேல் அடுக்குமாடியில் எடுத்து செல்லாதீர்கள். முடிந்த அளவு அந்த இடத்தை நீங்கள் தடை செய்து வைப்பது உங்கள் வீட்டிற்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு.